நம்முடைய பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரியொரு ஆசை இருந்துச்சு, இந்த காபா கிபிலாவாக மாறிவிடணும், இந்த காபா கிபிலாவாக மாறிவிடாதா என்று பெரியொரு ஏக்கம், பெரியொரு ஆவல், பெரியொரு ஆசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த நேரத்துல பைத்துல் முகத்திஸ் கிபிலாவாக இருக்கும் நிலைமையில நாயக மன்னவங்க தொழுந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நாயகத்துடைய பார்வை இந்த வானத்தின் பால் உயர்த்தாத நாளே கிடையாது. அவ்வளோக்கும் பெரும் கொண்ட ஆசையாக நாயகத்துக்கு இருந்துச்சு இந்த காபா கிபிலாவாக மாறிவிடணும் என்று. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பானா? அந்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றாமல் இருப்பானா? நாயக மன்னவங்க பைத்துல் முகத்திஸ கிபிலாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கும் வேளையில அல்லாஹ்ட கட்டளை இறங்குது, அல்லாஹ்ட வஹி இறங்குது, நாயகமே காபாவை கிபிலாவாக மாற்றிக்கொள்ளுங்க என்று. இன்று தொழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய கிபிலா இந்த காபாவாகத்தான் அமைந்திருக்குது. இந்த காபா கிபிலாவாக மாறிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதமாகத்தான் அமைந்திருக்குது. கண்ணியத்துக்குரியோர்களே, சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அமைந்திருக்குது. நாங்க நன்மைகளை பயிற்சிகரமா எடுக்கக்கூடிய ஒரு மாசமாக அமைந்திருக்குது. நன்மைகளை கொள்ளை அடித்துக் கொள்வோம், நன்மைகளை சேர்த்துக் கொள்வோம். இந்த சுவனத்துக்கு தகுதியுள்ள அடியார்களாக அல்லாஹு தஆலா நம்மை நசீபாக்கி வைப்பானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.